வேலூரில் 6 வயது சிறுவன் பாட்டி வீட்டில் உயிரிழந்தார். முதலில் நரபலியாக இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்பட்டது. ஆனால் அதிர்ச்சி தரும் வகையில் அந்த சிறுவனின் சொந்த அத்தையே தோசை கரண்டியால் அடித்து கொன்றதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். பேரணாம்பட்டு அடுத்த மேல்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் ஆசா தம்பதியினரின் 6 வயது மகன் முகிலன் கடந்த 40 நாட்களாக மேல்பட்டியில் உள்ள பாட்டி விஜயாவின் வீட்டில் வளர்ந்து வந்துள்ளான். இந்நிலையில் நேற்று முன்தினம் அந்த சிறுவன் உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளான். சிறுவனின் மரணத்தில் சந்தேகமடைந்த ஊர் மக்கள் உடனடியாக மேல்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். விரைந்து வந்த காவல்துறையினர் சிறுவனின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே சிறுவனின் பாட்டி விஜயாவும் அவரது மகள் ரேவதியும் மாந்திரீக பணிகளில் ஈடுபட்டு வந்ததால் அமாவாசை நாளான ஞாயிற்றுக்கிழமை சிறுவனை பலி கொடுத்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்து புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவந்துள்ளன. கைது செய்யப்பட்டுள்ள சிறுவனின் அத்தை ரேவதி, நீ பிறந்த நேரம்தான் என் தம்பியும் அவன் மனைவியும் பிரிந்தார்கள் என்று கூறி கடந்த சில நாட்களாகவே அந்த பிஞ்சு குழந்தையை கொடுமைப்படுத்தி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் உச்சகட்டமாக விளையாடி கொண்டிருந்த சிறுவன் முகிலனை ரேவதி தோசை கரண்டியால் சரமாரியாக அடித்து கொடுமைப்படுத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளான். சொந்த அண்ணனின் மகனையே அத்தை அடித்து கொலை செய்துள்ள இந்த கொடூர சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.